கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 1வது வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, துதிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நெருங்கின அனுபவத்தில் இருப்பார்களாம். துதிக்கிற பிள்ளைகளை தோல்வி மேற்கொள்ள முடியாது. ஆமென். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, துதிச்சு பாருங்க. ஆமென். வாய்களை திறந்து கர்த்தரை நீங்க துதிக்க 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 உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகல தடைகள் உடைக்கப்படும், எல்லா எரிகோக்கள் தகர்க்கப்படும், உங்க நெருக்கங்கள் மாறும், உங்க தேவைகள் சந்திக்கப்படும். துதியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.